அனைவருக்கும் வணக்கம். இக்கூட்டத்தில் மனிதரின் ஆசைக்கு அளவு தேவை, அளவு தேவையில்லை என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடக்க உள்ளது. நடுவர் நீதிபதி மு. புகழேந்தி ஐயா அவர்கள். அளவு தேவை என்ற தலைப்பில் திரு சுரேஷ் அவர்களும் திரு பாட்டழகன் ஐயா அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். அளவு தேவையில்லை என்ற தலைப்பில் திருமதி சங்கமித்ரா அவர்களும் திருமதி பரிமளம் மேடம் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை தற்போது நீதிபதி அவர்கள் தலைமையேற்று நடத்துவார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எங்கள் தமிழ்ச்சங்க 20வது கூட்டத்தை துணை நிறுவனர் மூர்த்தி அவர்கள் கூட்டம் சம்பந்தப்பட்ட செய்திகளை கூறியுள்ளார்கள். இப்பொழுது முதலில் பட்டிமன்றத்தை நடத்துவதாக முடிவு செய்கிறோம். மனிதனின் ஆசைக்கு அளவு தேவை, தேவையில்லை, இதுதான் பட்டிமன்றம். சினிமா படத்துக்கலாம், சினிமா படத்துக்கு வேண்டிதான். ஆசை ஆசை இப்பொழுது, பேராசை இப்பொழுது, ஆசை தீரும் காலம் எப்பொழுது. இப்போ இது இதை பார்த்தா காதெல்லாம் ஆரம்பிச்சது ஒழிய, ஆனால் இது பொதுவாக எடுத்துக்கலாம். மனிதனுக்கு ஆசை என்பது கொஞ்சம் இல்லை. ஆசையை அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே, இது கண்ணதாசன் படம். இந்த ஆசையை பற்றி, அதாவது நம்ம ஆசையை மனிதனை கட்டுப்படுத்தாது. எப்பவும் போட்டு அலைகட்டிக்கிட்டு இருக்கோம், அது நம்ம ஆடிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம ஆசையிலிருந்து விடுபட மாட்டோம். அப்படிங்கிறது தான் ஆசைக்கு ஒரு அளவில்லை, கடலின் மேல் ஆணை செலவே நினைவர் அப்படின்னு இருக்குது. இதை வச்சு பார்த்தோம்னா முற்கால மன்னர்கள்லாம் எப்படி இருந்துக்கா தெரியும். இப்போ உதாரணம் வச்சு ராஜராஜ சோழன் கடலில் போகிறார். அவர் போன ராஜேந்திர சோழன் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே ஒன்றாது கடலத்தை முடிக்கணும், கடல் வழியாக போகணுன்ட்டு அவர் செஞ்சார். கடல் வழி பயணங்கள், இந்த கடல் வழி பயணத்தில் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை எல்லாம் ஆசை தாங்க, அந்த பேராசை ஆசையால் கடல் வழியாக நம்ம நாட்டை பிடிக்கிறாங்க, வியாபாரத்துக்கு வர்றவங்க. அந்த பேராசை காரணமாக அவர்கள் நமது இந்திய மக்களுக்கு நாம் இது உரிமை இருந்தும் நம்முடைய உரிமையை பறித்து கொண்டு உரிமையை கேட்டதற்காக அவர்கள் செய்த கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இதெல்லாம் வரலாறு தெரிந்தவர்கள் வருத்தப்படைய நிகழ்ச்சி, வரலாறு தெரியாதவர்கள் நிச்சயமாக தெரிந்து கொண்ட நிகழ்ச்சி. ஆங்கிலேயர்கள் செய்துள்ள கொடுமையை கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அதிகபட்சமான தூக்கு. அந்தமானில் பார்த்தால் அவர்களுக்கு செயின், அதாவது தூக்கி விடுறது கூட முடிந்து போகும். அந்த செயினை போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் காலை அசைக்க முடியாத அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. பல தண்டனை கொடுக்குறாங்க. இங்கே சிதம்பரம் ஒருத்தர் செக் எடுத்து பார்த்தோம், அங்கே எல்லாருமே செக் எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட இது என்ன, ஆங்கிலேயர்கள் கொண்ட பேராசையின் காரணமாக பிறருடைய சொத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி நமது நாட்டை அவங்க பேராசைப்பட்டதால் நம்ம இவ்வளோ அவஸ்தைப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசை இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா முடியாதாங்கிறது முடிவு சொல்லுவேன். இப்போ பாருங்கள், விலைவாசி ஏறி போச்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் விலைவாசி ஏறி போச்சுங்கிறதால நம்முடைய தேவைகளை குறைச்சிருக்குமா? இல்லை. நகைக்கடையில் போய் பார்த்தோம்னா கூட்டம் வழியுது. என்ன காரணம்? ஆசை. தக்கத்தை வாங்கி நகையாக போட்டுக்கலாம், அதை பதுக்கி வைக்கலாம். துணி கடையில் போனால் அதே மாதிரி. ரெண்டும் போகுதுனாக்க, உணவு கடையில் போனாக்க அங்கே உட்கார்ந்த இடம் கிடையாது. என்ன இதான் சொல்கிறேன். அதனால் ஆசைக்குங்கிறது அளவில்லை. ஆனால் அளவு இல்லை இருக்குங்கிறத முடிவு செய்ய கடைசியில் இருக்குது. இப்பொழுது ஆசைக்கு அளவு தேவை என்பதை முதலில் உள்ள அணியில் சுரேஷ் அவர்கள் பேசுவார். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தலைப்பு மனிதனின் ஆசைக்கு அளவு தேவையா தேவையில்லையா என்பதை பற்றி ஒரு பாடலுடன் தொடங்கலாம். ஆசையே அலை போலே
நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளெல்லாம். அந்த ஆசை வந்து அலை போலன்னு சொல்லியிருக்காரு. அந்த அலை அதிகமான என்ன ஆகும்? ஓடம் கவிழ்ந்துடும், வாழ்க்கை பயணம் முடிந்துவிடும். அதனால தான் ஆசைக்கு அளவு தேவை என்று நாங்கள் வாதிட விரும்புகிறோம். ஆசை என்பது தவறில்லை. எந்த ஒரு காரியமும் செய்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இருப்பது ஆசை. ஆனால் அது அளவோடு இருக்க வேண்டும். அளவான ஆசையும் அதை அடையும் நோக்கமும் நமக்கு அவசியம் தேவை. பேராசை என்பது இருக்கக்கூடாது. சின்ன சின்ன ஆசைகளின் வெற்றி ஒரு மனிதனை பேராசைக்கு தூண்டுகிறது. ஆனால் அதற்கு நாம் தகுதியானவர்தானா, அதற்கு அந்த இடம் பொருள் சூழ்நிலை எல்லாம் பொருத்தமானதானா என்பதையெல்லாம் யோசித்து பார்த்தால் அந்த பேராசை நமக்கு தோன்றாது. பேராசையை தவிர்க்க வேண்டும். திருக்குறளில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அனைத்து ஆசைகளையும் விட்டுவிட்டு துறவு நிலை பூண்டு அதில் ஞான நிலை பெற்றுள்ளவன் வழியினை துறவு கூட விரும்புகிறவன் அறிந்து கொண்டு அவன் வழி சென்று அனைத்தையும் தானும் விட்டுவிட்டால்தான் அவன் வாழ்வில் முழுமை பெறுகிறான் அப்படின்னு நமது திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காரு. ஸோ பேராசை என்பது கண்டிப்பாக அது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு வழிவகுப்பதாக இருக்காது, நன்மை பயப்பதாக இருக்காது, இடையூறாகத்தான் இருக்குது. பேராசை தொடர்பான ஒரு சிறு கதை. ஒரு ஞானியிடம் சென்று எனக்கு கடவுளை அடைவதற்கு என்ன வழி என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், உனக்கும் கடவுளுக்கு எவ்வளவு தூரம் என்பதை புரிந்து கொண்டால் கடவுளை அடைவதற்கு உனக்கு எளிதாக இருக்கும் என்று சொன்னார். அதை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டான். அவர் சொன்னார், உன்னிடம் உள்ள ஆசைகளை தனி அவர் காகிதத்தை எழுதி கொண்டு வா என்று கேட்டார். அதை எழுதுவதற்கு உனக்கு 10 நிமிடம் ஆகிவிட்டது. அத்தனை ஆசைகள். அதையே அவர் திருப்பி சொன்னார், இதுதான் உனக்கும் கடவுளுக்கும் உள்ள தூரம். இந்த தூரத்தை கடந்தால்தான் நீ கடவுளை அடைய முடியும் என்றால் என்னவென்று அர்த்தம்னா, ஆசையை துறந்தால்தான் கடவுளை அடைய முடியும் என்று அர்த்தம். அதனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பேராசை என்பது துன்பத்தில் கொண்டு போய் தான் முடிகிறது. அதுக்கு வாழ்வில் வரலாற்றிலும் பல பல நிகழ்வுகள் சரித்திரங்கள் உண்டு. அதனால் பேராசையை நாம் எடுத்துக்கொள்ளாமல் வாழ்க்கையில் ஆசைக்கு அளவுகளை வைத்து எல்லா விதத்திலும் ஆசைப்படுவதை தவறில்லை. அதை புரிந்து கொண்டு செய்யப்பட்டால் கண்டிப்பாக நம்ம வெற்றி நிச்சயம். உணவில் கூட உப்பு இனிப்பு எல்லாத்துக்கும் ஒரு அளவு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அளவு எதுக்கு? உணவிலே அந்த அளவு சொல்கிறாங்க. ஏன்னா அளவு கடந்தால் அமிர்தமும் நஞ்சு. அதுபோல தான் ஆசையும் அளவோடு இருந்தால் தான் அது சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை. அளவுக்கு மீறினால் அது துன்பத்தை தான் கொடுக்கும். மேலும் அளவான ஆசையின் முடிவு ஆனந்தம், அளவில்லாத பேராசையின் முடிவு பெரும் துயரம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நமது சுரேஷ் அவர்கள் ஆசை தேவை என்பதற்கு முனிவருடைய ஆசை அளவு தேவை என்பதற்கு ஒரு முனிவருடைய கதையை சொல்லி விளக்கியுள்ளார். அவருடைய கருத்துப்படி பார்க்கும்போது அது சரியாகத்தான் தெரிகிறது. மனிதன் ஆசைக்கு அளவு தேவையில்லை என்பது குறித்து பேராசிரியர் திருமதி பரிமளா அவர்கள் பேசுவார்கள். தலைவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம். ஆசைன்றது நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு ட்ரிகர் தான். இந்த ஆசையில் எது இவ்வளோ போதும் போதாது, இதுக்கு அளவு வேணும் வேணான்றதெல்லாம் கிடையாதுங்க. ஆசை தான் ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணுறதே ஆசை தான். நீங்கள் ஒரு பெருசாக ஆசைப்பட்டீங்கன்னா தான் அதை அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக அந்த கோலை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். போதும்ப்பா, எனக்கு இதே போதும், ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குதா, ஒன்று இல்லைங்க. இப்போ ஒரு நாளைக்கு உயிர் வாழறதுக்கு ஒரு வேளை சாப்பாடு போதும், கஞ்சி குடித்தா போதும். ஆனால் நம்ம அப்படியே பண்ணுறோம், 3 வேளை சாப்பிட்றோம். இதில் வேறு ஸ்நாக்ஸு, ஜூஸு, இதில் வேறு சுவையாக அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறோம். எதுக்கு அவ்வளோ ஆசை? நம்ம போதும்ப்பா, எனக்கு சின்ன ஆசையே போதும், உயிர் வாழ்ந்தால் போதும், அது கஞ்சி போதும் அப்படின்னு சொல்லலாம்ல. யாரும் அப்படி கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த சின்ன குழந்தைங்களே எடுத்துக்கிங்களேன், சும்மா தத்தி நடக்கும் போதே ஓட முயற்சிக்கும், அப்படியே கீழே விடும். அப்படி தாங்க ஆசை கூட. அந்த குழந்தை நினச்சிருந்தா நடந்தால் போதும் அப்படின்னா அப்படியே அவ்வளோதான்.
ஆனால் இதே வந்து ஓடணும் அப்படின்றது ஒரு பேராசை தான் அந்த குழந்தைக்கு. அது ஒரு பெரிய ஆசை. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தால் தான் விழுந்து எழுந்து அதுதான் முயற்சி. நம்ம விழறதுன்றது தோல்வி கிடையாது, அது வந்து முயற்சி. ஸோ இந்த முயற்சி எடுக்க எடுக்க தான் வந்து ஒரு பெரிய அச்சீவ் பண்ண முடியும். இப்போ அப்துல் கலாம் ஐயா கூட சொல்றாரு, கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கனவு தான் ஆசை, ஆசை தான் கனவு. கனவுன்றது தூக்கத்தில் வர்றது கனவு கிடையாது, நம்மளை தூங்க விடாமல் செய்யறது தான் கனவு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஏதோ ஒரு ஆசை இருக்குது, பெருசாக ஆசை இருக்குது, நான் இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்னும் போது இரவு பகலாக உழைக்கிறதுக்கு நம்ம முன் வரோம். இதே எனக்கு போதும்ப்பா, இந்த சம்பளம் போதும், ஏதோ 3 வேளை சாப்பிட்றோம், கஞ்சி குடிக்கிறோம், ஏதோ இருக்குது அப்படின்னு இருந்தோம்னா யாருமே பெருசாக உழைக்க கூட மாட்டாங்க. அந்த நல்ல ஒரு எய்ம் அதை கொடுக்கறதே இந்த பேராசை தான். இது வந்து பேராசைன்னு சொல்ல முடியாது, நம்மளோட முயற்சி பெருசாக எடுக்கிறோம், அவ்வளோதான். அதுதான் நான் சொல்வேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பாரதி எடுத்துப்போம். நம்ம நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கிட்ட நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம், அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து நம்ம அரசர்கள்கிட்ட ஒரு மண் சுவர் கோட்டை தான் இருக்கும். சும்மா சாதாரண காலாட்படை குதிரைப்படைலாம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் ஆங்கிலேயர்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீரங்கி படையெல்லாம் இருந்தது. ஆனால் கூட பாரதி அன்னைக்கே பாடினார், ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். சுதந்திரமே வாங்கலை, அவர் இருந்தப்ப இல்லை. இது பெரிய ஒரு ஆசை தான், சுதந்திரம் வாங்கிடுவோம் அப்படின்றது அவருடைய பெரிய கனவு. அதுக்காக தன்னோட பாட்டால் மக்களை எல்லாம் பயணிக்க வச்சுருக்காரு. இந்த ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோமா? ஐயோ நம்ம ஏழை நாடு, நம்மக்கிட்ட அவ்வளோ படைபலம் இல்லை, ஆங்கிலேயர் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், போதும்ப்பா எனக்கு ஏதோ சாப்பிட கொடுத்துறியா வேலை கொடுத்துறியா, அது போதும் சின்ன சின்ன ஆசையோடு அடங்கி போகல. நம்ம வந்து பெருசாக கனவு கண்டிருப்போம், அதை வழி நடத்தியிருக்காரு பாரதி போன்ற தலைவர்கள். இன்னொரு பாட்டு கூட சொல்லலாம். வாவு சிதம்பரனார் கப்பல் வாங்குவார். நம்ம நாடு அப்போ வந்து ரொம்ப வறுமை நிலையில் இருக்குது, ஆங்கிலேயருக்கு போட்டியாக கப்பல் வாங்கி விடுறாரு. அப்போ வந்து அது ஒரு பாட்டு கூட பாரதியார் பாடியிருப்பார், வெள்ளிப்பனி மலை மீது உலாவுவோம், அடி மேலை முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கட்டுவோம் அப்படின்னு பாடியிருக்காரு. அப்போது இந்த வஉசியை வரவேற்கிறதுக்காக கரையில் எல்லாரும் காத்துட்ருக்காங்க. அப்போ வஉசி வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு கப்பலோடு நம்ம நிறுத்திடக்கூடாது, இந்த ஒரு கப்பலோடு நிறுத்துறதுன்றது கடலில் ஒரு சின்ன நீர்த்துளி மாதிரி தான். நம்ம வந்து மேலே மேலே கப்பல் வாங்கணும், ஆங்கிலேயருக்கு போட்டியாக வாணிகம் செய்யணும், பிரான்ஸ்லேருந்து இன்னொரு கப்பல் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய கனவு. நம்ம நாடு இருந்த நிலைக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் இப்படியெல்லாம் தலைவர்கள் பெருசாக ஆசைப்பட்டதுனால தான் நம்மளால் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம். இப்போது நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், மாற்றுத்திறனாளிகள் பெரிய பெரிய சாதனை செய்கிறாங்க. அவன் வந்து எனக்கு கை இல்லை கால் இல்லை கண் இல்லை இப்படி உட்கார்றது இல்லைங்க. அவன் என்ன பண்ணுறான், கையில் வரைய முடியாட்டி காலால் வரைகிறாங்க. இது பெரிய ஆசை, அவனோட நிலைக்கு அது பெரிய ஆசை. ஆனால் அது செய்யணும்னும் போது சாதிக்கிறான். ஸோ எப்பவுமே பேராசை வந்து உங்களை வந்து ஒரு சாதனையாளராக தான் ஆக்குதே தவிர குறைவாக்குறது கிடையாது. அப்புறம் புத்தர் கூட சொல்லலாம். புத்தர் வந்து அவருக்கு கூட துறவி ஆகணும்னு பெரிய ஆசை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு புத்தர் வந்து ராஜ பரம்பரையை சேர்ந்தவர், ராஜ வம்சத்தை சேர்ந்த ராஜா இல்லைங்களா. அவர் வந்து சாதாரண குடிமகன் கிடையாது. சரி எனக்கு இந்த வாழ்க்கை வந்து பிடிக்கல கஷ்டமாக இருக்குது அப்படி ஓடி போகலை. ராஜ வாழ்க்கையே துறந்து துறவி ஆகணும்னா எவ்வளோ பெரிய ஆசை இருந்திருக்கணும், அந்த துறவி ஆகணுன்ற ஆசை அவருக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கணும் இல்லைங்களா. அது கூட ஆசை தான். அப்புறம் நான் ஒரு நிகழ்ச்சி, அது நிகழ்ச்சின்னா எங்கள் ஸ்கூலில் உண்மையிலே நடந்தது. அதாவது என்னென்னா, நான் வேலை செய்யும் போது அங்கே வந்து 12th ஸ்டாண்டர்டில் நந்தினின்னு ஒரு பொண்ணு படித்தா. அவளோட தம்பி வந்து அதே ஸ்கூலில் தான், எங்கள் ஸ்கூல்லே தான் படித்தா. இந்த நந்தினி வந்து அப்போ மார்க் வந்து 1200 இருந்தது.
அதுக்கு 1200க்கு அந்த பொண்ணு 1650 மார்க் வாங்கினாங்க. இது பெரிய விஷயம் இல்லை. அதாவது அவங்க அப்பா வந்து வெறும் டீ விற்கிறவர், சைக்கிளில் இந்த ட்ரம் வச்சுட்டு டீ விற்கிறவர். அந்த குழந்தைங்க மத்தியானம் சாப்பிடக்கூட சில நாட்களில் இருக்காது. டியூஷன் போக வசதி கிடையாது. ஆனாலும் அந்த 2 பிள்ளைங்களும் அவ்வளோ கடின உழைப்பு, அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து மெடிக்கல் சீட்டு ஃப்ரீயாகவே ஸ்காலர்ஷிப்பில் கிடச்சி செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தான். அதே மாதிரி அந்த பையனும் தம்பியும் அவனும் வந்து மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சி கவர்மெண்ட் கோட்டாவில் தான் போய் சேர்ந்தான். இப்போ அந்த அப்பாவோ இல்லை அந்த பிள்ளைங்களோ நான் வந்து சைக்கிளில் டீ விற்கிறேன்ப்பா, நீ சின்னதாக ஆசைப்படல, நீ சின்னதாக ஒரு டீ கடை வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லலை. சின்ன ஆசை கிடையாது, சைக்கிளில் டீ விற்கிறேன், நீ வந்து டீ கடை வச்சுக்கோ, அவ்வளோதான் நம்மளால் முடியும் அப்படின்னு சின்னதாக தன்னோட ஆசையை அடக்கிக்கல. டாக்டர் ஆகணும், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ செலவாகும், எவ்வளோ இது பண்ணும், அதெல்லாம் மீறி அந்த ஆசையினால தான் அந்த குழந்தைங்க மருத்துவராக ஆனாங்க. இப்போ ஒரு அலுவலகத்தில் கடைநிலை ஊழியர், அதாவது பியூன் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உயர் அதிகாரியாக வரணும்னு பேராசைப்படுறதுல என்னங்க தப்பு? அவன் தேர்வு எழுதுகிறான், எது சர்வீஸ் இருக்கலாம், அப்படி வந்து முன்னேறுறாங்க. அப்படி முன்னேறுவது தப்புன்னு சொல்வீங்களா? அந்த ஆசை பேராசைன்னு சொல்லுவோமா? கிடையாது. ஆசை பேராசைப்படுறது தப்பு கிடையாது. அது வந்து அடையிற விதம் தான் தப்பாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து திருட்டுத்தனமாவோ இல்லை நேர்மை இல்லாமலோ அப்படியெல்லாம் நம்ம பண்ணுற அடைய நினைக்கிற ஆசை தான் தப்புன்னு சொல்லலாமே தவிர, இதில் சின்ன ஆசை பெரிய ஆசை இவ்வளோ போதும் அதுக்கு அளவே கிடையாதுங்க. வரைமுறையே இல்லாதது தான் ஆசை. அப்படிப்பட்ட ஆசை வேணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு கலர்ஃபுல்லாக மாற்றும். இல்லைன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு போதும்ப்பா, நான் இதோட திருப்தியாக இருக்கேன், இப்படியே இருந்துடுறேன், இது கிடையாதுங்க வாழ்க்கை. எதையோ நோக்கி எதையோ அடையணும்னு சாதிக்கணும்னு ஓடுறான் பாருங்க, அதுதான் லைஃப். நன்றி. இதுவரை பரிமள மேடம் அவர்கள் ஆசைக்கு அளவு தேவையில்லை என்பது குறித்து திருமதி பரிமளா மேடம் அவர்கள் பல கருத்துக்களை எடுத்துக் கூறியுள்ளார்கள். அவர் பள்ளி படித்த மாணவி நந்தினி என்பவருடைய முயற்சி, கப்பலடி தமிழன் கப்பல் வாங்கியது ஏற்பட்ட முயற்சி, பாரதியார் சுதந்திர படையவர் குறித்து எடுத்த முயற்சி, இது போன்று பலவற்றை கூறியிருக்கின்றார்கள். இது எல்லாம் ஆசைக்கு அளவு தேவையில்லை என்பதை காட்டுவதற்காகத்தான். அளவு தேவையில்லை என்று அவர் கூறியுள்ள அந்த கருத்தை இப்பொழுது அளவு தேவை என்பது குறித்து ஆலந்தூர் கோ மோகனரங்கன் அவருடைய ஆய்வு மைய இயக்குனரும் முனைவருமான வசந்த பதிப்பக உரிமையாளரும் முனைவருமான திரு மோ பாட்டன் அவர்கள் இப்பொழுது தேவை என்பது குறித்து தம்முடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைப்பார்கள். இந்த பட்டிமன்றத்துக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற நீதியரசர் அவர்களே மற்றும் என்னோடு இணைந்து பேசிக்கொண்டிருக்கின்ற பேச்சாளர்களே, எதிரணியில் பேச வந்திருக்கின்ற சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசை என்பதற்கு அளவு வேண்டும். ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவை, வா வா என்று அங்கும் இங்கும் பறந்து கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கிற சமுதாயம் நிச்சயமாக ஒரு நிலையான இடத்துக்கு போகாது. ஆசை என்ற சொல்லுக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கிறது. ஆர்வம், விருப்பம், அன்பு, நாட்டம் என்று பல பெயர்கள் இருக்கிறது ஆசை என்பதற்கு. ஆசைதான் துன்பத்திற்கெல்லாம் காரணம் என்று புத்தர் சொன்னார். ஆசைக்கோர் அளவில்லை என்று தாயுமானவர் சொன்னார். ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் என்று திருமூலர் சொன்னார். ஆக ஆசைக்கு அளவு இருக்க வேண்டும், இருக்கிறது. அப்போதுதான் ஒரு மனிதன் வாழ்க்கையில்
நிலையாக வெற்றி பெற முடியும். ஆசை என்பது ஒரு தீயை போன்றது. அது அகல் விளக்கிலே இருந்தால் வீட்டுக்கு ஒளியை தரும். ஒரு தீப்பந்தத்தை போல அது எரிகி அது எரிந்தால் வீட்டையே எரித்துவிடும். ஆசையும் அப்படித்தான். ஒரு மனிதன் வளர வளர அவன் மனசுக்குள் இருக்கிற எண்ணம்தான் ஆசையாக உருவாகிறது. எதிரணியிலே பேசுகிறவர்கள் சொன்னார்கள், மருத்துவராக வேண்டும், ஒரு படைப்பாளனாக வேண்டும் என்றால் அதெல்லாம் ஆசை. ஆனால் தனக்கு உரிமை இல்லாத, தனக்கு தகுதி இல்லாத ஒன்றை தான் அடைய வேண்டும், பார்ப்பதையெல்லாம் தன்னுடைய ஆளுகைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைக்கிற அந்த மனநிலை ஒரு மோசமான மனநிலை. அதுதான் பேராசையினுடைய தொடக்கம். அங்கேதான் ஆசை துன்பத்துக்கு காரணமாக இருக்கிறது. மற்றபடி ஒருவன் தான் முனைவராக வேண்டும், அல்லது தான் மருத்துவராக வேண்டும், தான் ஒரு சிறந்த படைப்பாளனாக வேண்டும் என்று எண்ணுவதெல்லாம் ஒரு ஆர்வம். அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. நான் மட்டும்தான் இருக்க வேண்டும், வேறு யாரும் இருக்கக்கூடாது, எல்லாம் எனக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற அந்த எண்ணம் தான் ஆசையை விட கொடுமையானது. அப்படி அந்த ஒரு எண்ணத்திற்கு அவன் செல்லுகிற போதுதான் பல்வேறு பிரச்சனைகளும் துன்பங்களும் எழுகிறது. அவன் அளவோடு இருந்தால் நிச்சயமாக அவன் எந்த துன்பத்தையும் அடைய மாட்டான். ஆசையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒன்றை ஒருவன் அடைந்து விட்டால் அந்த ஆசை வேறு ஒன்றை கொண்டு வந்து நிறுத்தும். இதை அடைய வேண்டும், இது முடிந்து விட்டது, இதை அடைய வேண்டும், இதை முடிந்து விட்டது, இதை அடைய வேண்டும் என்று அவனை இழுத்து கொண்டே அது போகும். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. தன்னுடைய தகுதி என்ன, தாம் வாழ்கிற சூழல் என்ன, நம்மால் எதை செய்ய முடியும் என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஆசையை வளர்த்து கொள்கிற மனிதன் நிச்சயமாக வெற்றி பெறுவான். இந்த எந்த எல்லைகளும் இல்லாமல் ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவை என்று அங்கங்கே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறவன் நிச்சயமாக ஒரு எல்லையை அடைய மாட்டான். இந்த ஆசை என்பது மனிதனுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகளுக்கு கூட இருக்கிறது. மீன் ஏன் செத்து போகிறது என்று சொன்னால், ஒரு தூண்டிலை ஒருவன் விடுகிற போது அந்த தூண்டிலில் இருப்பதை தான் போய் சாப்பிட வேண்டும் என்ற ஆசையால் அந்த மீன் மாட்டிக்கொள்கிறது. ஒரு வண்டு எப்படி சாகிறது? அந்த பூவிலே இருக்கிற தேனை எடுக்க வேண்டும் என்று அது போகிற போது அந்த பூக்கள் அதனுடைய வாயை மூடிக்கொள்ளும். அப்பொழுது அந்த வண்டு மாட்டி செத்துவிடும். அதே போல விட்டில் பூச்சி ஏன் சாகிறது? அது விளக்கை பார்க்கிறது. அந்த ஒளியை பார்த்த பிறகு மயங்கி அதிலேயே விழுந்து செத்து போகிறது. ஆக இப்படியெல்லாம் மனிதன் இல்லாமல் பகுத்தறிவோடு ஆசைக்கு ஒரு எல்லையை வைத்து கொண்டு வாழ்ந்தால் அவன் மிகப்பெரிய வெற்றியை அடைவான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஆசை தேவை என்பது குறித்து முனைவர் பாட்டர் அவர்கள் பல கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். பல சினிமா பாடல்கள் அளவு குறித்து பல கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். சினிமா பாடல்கள், இலக்கிய பாடல்கள், புராண பாடல்கள் கூறினார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் ஒரு வெற்றி அடைவதற்காக ஒரு முயற்சி அடைகிறான். அந்த ஆசை நியாயமான ஆசை என்றும், தனக்கு உரிமை இல்லாத, தனக்கு கிடைக்கக்கூடாது ஆசைப்படுவது பேராசை, அதுபோன்ற ஆசை இருக்கக்கூடாது என்று கூறி தன்னுடைய கருத்தை வலிமையாக கூறியுள்ளார். இப்பொழுது திருமதி சங்கமித்ரி அவர்கள் ஆசை தேவையில்லை என்பது குறித்து தற்பொழுது பேச வருகின்றார்கள். ஐயா, டாபிக்கை புரிஞ்சு எதிரணி பேசுவேன். டாபிக் என்னது? ஆசைக்கு அளவு வேணும்னு சொல்றாங்க. இதுல ஆசைக்கு அளவில்லைன்னு தான் சொல்றாங்களே தவிர பேராசைன்னு சொல்லலாம் இல்லைங்களா? பேராசைன்னு சொன்னாங்களா? இல்லை, ஆசைக்கு அளவு வேண்டும், ஆசைக்கு அளவு தேவையில்லைன்னு நாங்கள் பேச வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க? கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காங்க. கனவு காண்றதோட தொடர்ச்சி தான் ஆசை இல்லைங்களா? அந்த ஆசை இருந்தால் தான் நம்ம ஒரு அடுத்து என்ன செய்யலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை ஒரு ஐஏஎஸ் தேர்வு எழுதணும், நான் அதில் வெற்றி பெறணும்னா 2 ஆண்டுகள் அது ஆசைக்காக அது டெடிகேட் பண்ணது. அது பேராசை கிடையாது, அது அதோட ஆசை. அந்த ஆசை ஐயா ஆமாம் ஐயா, அந்த கனவோட அது கனவு காணுது ஐஏஎஸ் ஆகணும்னு. அந்த தொடர்ச்சியில தான் அந்த ஆசை வருது. அந்த ஆசையில தான் பெரிய ஐஏஎஸ் அதிகாரியாக ஆகணும்னு உட்கார்ந்து படித்து அதை நிறைவேற்றுது இல்லைங்களா? ஸோ அதனால் அனைவரும் ஆசைப்படணும். ஆசைப்படுவது என்பது மிக அவசியம். அதற்கு அளவு தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. அது என்னங்கய்யா, சின்ன சின்ன ஆசை, பெரிய பெரிய ஆசை?
இப்போ சின்ன குழந்தையா இருந்ததுன்னா அது சின்ன சாக்லேட் வேணும்னு அதுக்கு தேவையான ஆசையை அது நினைக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நாங்கள்லாம் வந்து நல்ல புடவை யாருன்னா கட்டினச்சா அந்த மாதிரி நம்ம புடவை வாங்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசை தானே. இது ஆசைப்படுறதுல என்ன இருக்குது? நம்ம வாழ்வது ஒரு தரம். இப்போது பேராசை தான் படக்கூடாது. ஆசைகளுக்கு அளவு இல்லாமல் நம்மளால் எதெல்லாம் பண்ணிக்க முடியுமோ, எதெல்லாம் நம்ம வந்து செய்ய முடியுமோ அதெல்லாம் நிச்சயமாக செய்யலாம். இப்போது ஒரு சிறையில் இருக்காங்க, அவனை தூக்கிலிட போகிறாங்க. அவன்கிட்ட கூட கேட்குறாங்க, உன்னோட கடைசி ஆசை என்னன்னு. இப்போ ஆசையே வேண்டாம், ஆசைக்கு அளவு வேணும்னு அவன்கிட்ட கேட்பாங்களா? அவனே வந்து ஒரு குற்றம் செஞ்சுருக்கிறான், அவன்கிட்ட போய் ஏன்ப்பா ஆசை கேட்குறான்னு யாரா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவனுக்கும் ஒரு ஆசை இருக்கும், அதையும் அவன் நிறைவேற்றிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? ஆசைக்கு ஒரு பெண்ணும் ஆஸ்திக்கு ஒரு ஆணும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா நம்ம இதில். அதுவும் ஆசையை வச்சு தான் சொல்கிறேன். ஆசையை வந்து 3 விதமாக பிரிக்கிறேன் ஐயா நான். மனம் சார்ந்த ஆசை, உடல் சார்ந்த ஆசை, உதவி சார்ந்த ஆசை. ஸோ மனம் சார்ந்த ஆசையில் தான் என்ன வரும், நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் வேணுமோ அதெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. உடல் சார்ந்த ஆசைனே நம்மளை அழகாக ஒப்பனை பண்ணிக்கலாம். நம்ம வந்து சுகர் பிபி எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இந்த காலத்தில் வர எல்லாருமே அவேராக இருக்காங்க. ஆசைகளில் வந்து இதுவும் தான் அடங்கும். இது வந்து அளவில்லா ஆசை கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி மனித குலத்தில் செல்வமும் இன்பமும் சேர்வதன் மூலமே ஆசை, சரிங்களா? அதே மாதிரி இப்போ வெயில் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு தெரியும் வெளியில். அந்த டைமில் ஒரு நல்ல மழை பெஞ்சா எப்படி இருக்கும், நம்ம ஆசைப்படுறோமோ இல்லையா? இப்போ 2-3 நாளாக மழை, நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஐயோ மழை வந்துருச்சு, வெயில் இல்லை, வெயில் குறைஞ்சிருக்குன்னு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் ஆசைகள் வந்து எப்பயுமே ஒன்று பின்னாடி ஒன்று தான் வரும். இப்போ ஒரு ஆசை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஆசை வந்துட்டுருக்கோம். அந்த ஆசை வந்து ஆசைகள் மாறுவதில்லை, ஆனால் மாறுகின்றது. ஆசைப்பட்டுட்டே தான் இருக்கும், ஆனால் ஆசைப்படுறது தான் நம்மள்கிட்டேருந்து மாறுகிறது. அதனால் எப்பயுமே ஆசை என்பது அவசியம், மிக அவசியம், சரிங்களா? அதே மாதிரி ஒருவரோட ஆசை நிறைவேறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே அவரோட மனநலமும் உடல் நலமும் நல்லா இருக்கும். ஒருவரோட ஆசை நிறைவேறலைன்னா என்ன ஆகும், வருத்தப்பட வச்சு நம்ம இப்படிலாம் ஆசைப்பட்டோமே, இதெல்லாம் நமக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுவாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆசை என்பது மிக மிக அவசியம். அனைவரும் ஆசைப்படுங்கள், ஆசைப்பட்டு கொண்டே இருங்கள். நன்றி, வணக்கம். தலைப்பு வந்து திருமதி சங்கமித்ரி அவர்கள் தற்பொழுது அவருடைய கருத்துக்களை ஆசை தேவை என்பது பல கருத்துக்களை கூறினார். ஒவ்வொரு கருத்தையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது. அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஒவ்வொருவரும் ஒரு முயற்சி அடைவாங்க, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த முயற்சி எடுப்பாங்க. இப்போ 4 பேரும் பண்ணிட்டாங்க, 2 அணி. ஆசை தேவையில்லை, ஆசை தேவை. ஆசைக்கு அளவு தேவை, அளவு தேவையில்லை. இது ரொம்ப எனக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. இருந்தாலும் சொல்லி ஆகணும் இல்லையா, அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். இப்போ நீதிமன்றம் இருக்கும்போது எப்படி தீர்ப்பு போட்டால் தீர்ப்பு சொல்லி ஆகணும், அது மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஆசைக்கு அளவு தேவை அப்படின்றது நமது பாட்டாளர் அவர்களும் சுரேஷ் அவர்கள் கூறினார்கள். அவர் திருக்குறள் கூறினார். இவர் பல பாடல்களையும் ஆசை 100 வகை இருந்தாங்க, பசி 100 வகையில் ஏற்படக்கூடியது அப்படிங்கிறார். ஆசை தேவையில்லை, அளவு தேவையில்லை என்பது குறித்து திருமதிகள் 20 பேசினார்கள். நம்ம வாழ்க்கையில் மிகவும் கவனிக்க வேண்டியது, எந்த பொருளுக்கும் நம்ம வந்து விருப்பப்படுவோம். சாப்பிடுமா கடையில், நமக்கு போதுமான அளவு இருக்கா போவோம். இன்னைக்கு சினிமா பார்க்கணுமா, அது விருப்பம், போவோம்.
அதே மாதிரி ஒரு புத்தகம் வேணுமா, இப்போ பாட்டனோட புத்தக கம்பெனி அதை வசந்த பதிப்பு நடத்துறாரு, அது அவருடைய ஆசை நடத்துறாரு. இதெல்லாம் வந்து அளவுக்கு உட்பட்டது. அளவுக்கு மீறி தான் ஆசைப்படக்கூடாது. இந்த அளவுக்கு மீறினது ஆசைப்பட்டால் அது பேராசை. இப்போ நமக்கு சாதாரண வசிப்பதற்கு ஒரு வீடு இல்லை என்றால் வசிப்பட்டால் 2 வீடு வச்சுக்கலாம், 2 கார் வச்சுக்கலாம், கொஞ்சம் பணம் வச்சுக்கலாம். இது போதும் மனுஷனுக்கு. ஆனால் அதை இல்லாமல் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அது பேராசை. அது அவனே அழிச்சிடும். அதே மாதிரி நாடு என்பது அந்த அமைதி கூட காரணத்துக்கு அது ஆசை தான் காரணம். நாடுகளுடைய அளவுக்கு மேல ஆசை. இப்போ அசோகர் வந்து இந்தியா பூரா கண்டு அவருடைய எல்லைகளை பெருக்க ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் மக்களுடைய அமைதியை அவர் நினைக்கிறார். நம்ம ராஜா கூட கேட்கக்கூடாது, அமைதி அணைச்சிட்டாங்கன்னா பூவை செஞ்சுக்க மாட்டாங்க. அது எத்தனை உயிர் போயிருக்கு. இதெல்லாம் தனிமனுடைய ஆசையால் இந்த நாடு போகுது, பல உயிர் கழியுது. இது மாதிரி அது பேராசை. ஆனால் அளவோடு ஆசைப்பட்டு எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டியது வாழ்க்கை முறைக்கு. ஆசை இல்லாமல் இருக்க முடியாது. ஆசைக்கு அளவு தேவை, அளவு தேவையில்லான்னு சொல்லுவோம். அளவு தேவை என்பது ஒரு வகையில் எடுத்தாலும் அளவு தேவையில்லை என்பதை எந்த அளவு வைக்கலாம்னாக்க, அளவு தேவை என்பது ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது. இப்போ நானே வச்சுக்கோங்களேன், 60 வயசில் நான் வந்து ரிட்டையர். அதுக்கு மேலேயும் நான் வந்து நீதிபதியாக செயல்படணும்னு நினச்சாக்க அது எனக்கு அப்பாற்பட்ட ஆசை, பேராசை. இது நான் கூடாது, இது மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் வாழ்க்கைக்கு தேவை ஆசை. ஆசை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. இப்போ நம்ம மூர்த்தி அவர்கள் பார்த்தா நமக்கு இந்த மன்றத்துக்கு சுண்டல் கொண்டாந்துருக்காரு. அது ஒரு ஆசை, கொண்டு கொடுப்போம் அவங்களுக்கு செய்வோம் அப்படின்ட்டு. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஆசை தேவை. ஆசை இல்லாமல் இருக்க முடியாது. ஆசை அளவோடு இருக்க வேண்டும். ஆசைக்கு அளவு தேவை. அந்த அளவு என்பது என்ன, ஒரு லிமிட்டோட அளவு தேவையில்லைன்னு வச்சுக்கிட்டோம்னாக்க அது பியாண்ட் லிமிட்டேஷன் போகும். அந்த பியாண்ட் லிமிட்டேஷன் போகிறது அது அவனை அடிச்சிடும். அதனால் ஆசைக்கு அளவு தேவை என்று என்னுடைய தீர்ப்பை குறிக்கிறது.